வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு செடியை வேறு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம். இது இன்சுலின் பிளான்ட்டு. என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. தொட்டி மாற்றாமல் அப்படியே வச்சுருந்தேன். அதோட லீஃப்லாம் பார்த்திங்கனாமே அந்த மண் சத்தெல்லாம் போய் அப்படியே சுருங்கிட்டுருக்கு. அதனால் அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு தொட்டியில் வைக்க போகிறேன். ரொம்ப நாளாக சட்டி மாற்றாமல் இருந்ததுனால நல்லா வேர்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ எடுத்தோடனே அப்படியே தனியாக அல்வா மாரி வந்துருச்சு பாருங்கள். இது ரூட் பவுண்டும்பாங்க. அந்த மண்ணில் உள்ள சத்தை எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வேர் போக இடமே இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதை அப்படியே பிரித்து எடுக்க முடிஞ்சதுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இதை பாருங்கள், இவ்வளோ தான். அந்த தொட்டியில் இருந்த மண்ணே இவ்வளோ தான். இந்த செடியை வேறு தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இந்த இன்சுலின் பிளான்ட் கிழங்காகவும் வளரும், ஸ்டெம் கட்டிங்காகவும் நம்ம ப்ராபகேட் பண்ண முடியும். நான் இப்படியே இதை ரெண்டாக பிரித்து 2 தொட்டியில் வைக்கலான்னு இருக்கேன். இது பாருங்கள், ஒரு குட்டி கிழங்கு மாரி இருக்குது. அதில் சின்னதாக ஒரு செடி வந்திருக்கு. ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. கொஞ்சம் வெயில் வந்தாலே நல்லா வளர்க்கலாம்.